அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் சென்னை மாநகரம் சார்பாக ஈந்து கனிந்த ஈகை திருநாளின் அழகான ஒன்று கூடலை ஈத் மிலன் என்ற பெயரில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்வை தெள்ளிய தமிழில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு நண்பர் பொதிகை சாகுல் அவர்களே, ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மாநகர தலைவர் அன்பு சகோதரர் நசீர் அத்தாவுல்லா சாஹிப் அவர்களே, எனக்கு முன்பாக தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அரும்பெரும் சேவைகளை இந்த நிகழ்வின் வாயிலாக நமக்கு அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் அருள் நடராசன் அவர்களே, எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தொப்புள்குடி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனினுடைய பேரருளும் பெருங்கருணையும் சூழட்டுமாக என்ற முகமனை அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற மொழியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசும்போது தமிழறிஞர் ஔவை நடராசன் அவர்களுடைய அருந்தவ புதல்வர் டாக்டர் அருள் நடராசன் அவர்கள் அவருடைய தந்தையாருடைய கூற்று ஒன்றை நினைவுபடுத்தினார்கள். தொடர்ந்து ஒரு அறச்செயலை செய்வதுதான் சிறந்த செயல் என்று சொன்ன அந்த கூற்று எனக்கு நபி மொழி ஒன்றை நினைவுபடுத்தியது. அன்பு நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எந்த ஒரு செயல் சிறிதாக இருந்தாலும் தொடர்ந்து செயல்படுகிறதோ அந்த செயல்தான் செயல்களிலே சிறந்தது என்று நபிகளார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் நடத்துகின்ற இந்த ஈகை திருநாள் நிகழ்வு என்பதும் சமய நல்லிணக்க நிகழ்வு என்பதும் ஏதோ இன்று நேற்று தொடங்கியது அல்ல. பன்னெடுங்காலமாக பல தமிழறிஞர்கள் இந்த மேடைகளிலே உரையாற்றிற்கு இருக்கின்றார்கள். கவிஞர் சுரதா போன்றவர்கள், சிலமொழி செல்லப்பனார் போன்றவர்கள், இன்னும் பல தமிழறிஞர்களும் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த ஆளுமைகளும் எங்களுடைய மேடைகளிலே மனம் திறந்திருக்கின்றார்கள், நாவாடி இருக்கின்றார்கள். அதனுடைய மரபின் நீட்சியாகத்தான் இந்த நிகழ்வை இதயங்களை இணைப்பதற்கும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான நிகழ்வாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். விருந்தை மட்டும் பரிமாறாமல் உணவு பரிமாறுவதுடன் நின்று விடாமல் உணர்வுகளையும் பரிமாறி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம். ஏனென்றால் அதற்கான ஒரே வாய்ப்பு உலக பகுதியிலே, குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் இத்தகைய மேடைக்கான இணக்கமான மேடைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. வட மாநிலங்கள் எல்லாம் ரத்தங்களாலும் சத்தங்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலப்பொழுதே தமிழ் மண் இன்றைக்கும் அமைதியின் பூமியாக திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக, சொந்த பந்தங்களாக வாழுகின்ற இந்த உறவும் இந்த நெருக்கமும் இது இன்னொரு தலைமுறைக்கு இந்த உறவு பாலம் அருந்துவிடக்கூடாது என்பதனால்தான் இது தொடர வேண்டும் என்ற பேர் உவகையினால் இந்த திருநாட்களை சமய நல்லிணக்க விழாக்களாக, இதயங்களை இணைக்கின்ற பெருவிழாக்களாக ஜமாத் இஸ்லாமி நடத்தி வருகிறது. இந்த அறிதலும் புரிதலும் நமக்கிடையே இல்லை என்று சொன்னால் வேறு வேறு பிழையான கருத்துக்களை உருவாக்கிவிடும். அப்படித்தான் இன்றைக்கு முஸ்லிம்களை குறித்த பொது பார்வையிலே, பொது சிந்தனையிலே உருவாகி இருக்கின்ற சித்திரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பழமைவாதிகள், முஸ்லிம் பெண்கள் எல்லாம் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக, அவர்கள் ஹிஜாப் என்ற ஆடைகளினால் போர்த்தப்பட்டு அவர்கள் முடக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய உடல்தான் இங்கே இருக்கும், அவருடைய உள்ளமெல்லாம் பாகிஸ்தானில் தான் சுத்தி கொண்டிருக்கும், அவர்கள் இந்த நாட்டிற்கு தொடர்பற்றவர்கள்
என்றெல்லாம் பல்வேறு பிழையான கருத்துக்கள் தொடர்ந்து திட்டமிட்டு பல்வேறு தளங்களிலும் களங்களிலும் பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதை அப்படியே நம்பிவிடுகின்ற ஒரு அபாயம், அதை அப்படியே தொடர்ந்து சொல்லப்படுகின்ற அந்த உளவியலிலே சிக்கிவிடுகின்ற ஒரு அபாயம் நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவேதான் நமக்குள் உரையாட வேண்டும், இந்த உரையாடல் களத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய நல்லிணக்க விழாக்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமாக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏன் இந்த நோன்பு, எதற்காக இந்த பட்டினி? சகோதர சமுதாய சொந்தங்களை கேட்டால் அவர்கள் இதற்கான விடையை எப்படி சொல்வார்கள் என்று நான் பல நண்பர்களிடம் கேட்டு இருக்கின்றேன். ஏதோ பாய் நோன்பு இருக்கிறார்கள், ஏன் இருக்கிறார்கள், எதற்கு இருக்கிறார்கள், எதற்காக இந்த பட்டினி, எதற்காக இந்த தொழுகை, எதற்கு என்ற அந்த உரையாடல் நம்மிடம் இல்லாததினால் அது புரிதலில் ஏற்படுகின்ற பிழையாக நின்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நோன்பு, ஏன் இந்த தொழுகை? இந்த தொழுகையும் நோன்பும் எத்தகைய பயிற்சியை, எத்தகைய மாற்றத்தை முஸ்லிம்களிடம் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திலே நிகழ்த்தி காட்டி இருக்கிறது. ஏன் இது ஒரு மிகப்பெரிய உலக அமைதிக்கு வித்திடக்கூடிய ஒரு அரும்பெரும் செயல்தான் இந்த நோன்பு திருநாள். காரணம், இறைவன் இந்த உலகை படைத்தான். படைத்ததோடு என்னுடைய பணி முடிந்துவிட்டது என்று அவன் என்னுடைய பணியை நிறுத்திக் கொள்ளவில்லை. படைத்தேன், அதோடு என்னுடைய பணி முடிந்து விட்டது என்று அவன் இருக்கவில்லை. படைத்தவனே வழிகாட்டக்கூடிய பொறுப்பை ஏற்கின்றான். கடவுள் வழிகாட்டவில்லை என்றால் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? மனிதர்களுக்கே வழிகாட்டினால் அது எத்தகைய பிழையாகும்? மனித வழிகாட்டுதல்கள் முரண்பட்டதாக, தேசங்களுக்கிடையே மாறுபட்டதாக, இனங்களுக்கிடையே குலங்களுக்கிடையே வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். எனவே உலகம் முழுவதற்கும் ஒரு தெளிவான, தீர்க்கமான, நடைமுறை சாத்தியமான ஒரு வழிகாட்டுதலை இறைவனால் மட்டும்தான் வழங்க முடியும். எனவே எவன் படைத்தானோ அந்த இறைவனே வழிகாட்டினான். வழிகாட்டியதோடு என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்று அவன் ஒதுங்கிவிடவில்லை. அந்த வழிகாட்டிய அந்த வேதத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய தூதர்களை உலகத்திற்கு, பூமியினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அனுப்பியிருக்கின்றான். அதைத்தான் நாங்கள் நபிமார்கள் என்று சொல்கிறோம், இறை தூதர்கள் என்று சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் மோசே என்று சொல்கிறார்கள், நாங்கள் மூசா என்று சொல்கிறோம். அவர்கள் யாக்கோபு என்று சொன்னால் நாங்கள் யாக்கூப் என்று சொல்கிறோம். அவர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்றோம். எனவே இந்த இறை தூதர்கள் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த இறை தூதை எடுத்து சொன்னார்கள். அந்த இறை தூதருடைய வரிசையில் இறுதியாக வந்தவர் தான் அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இறைவன் படைத்தான், வழிகாட்டினான். வழிகாட்டிய அந்த வழியை வாழ்ந்து காட்டக்கூடிய, பிராக்டிக்கலாக அதை நடைமுறை சாத்தியப்படுத்த காட்டக்கூடிய ஒரு தூதர்களையும் அனுப்பி ஒரு சமுதாயத்தை அதன் முன்னால் கட்டமைத்தான். இந்த வாழ்விற்கு நீங்கள் திரும்பி பாருங்கள், இது புராண கதைகள் அல்ல. இப்படி ஒரு வாழ்வு இந்த மண்ணிலே சாத்தியமாகி இருக்கிறது. அரபு மண்ணிலே 1447 ஆண்டுகளுக்கு முன்னால் நாகரிக வெளிச்சமில்லாத அந்த காலத்திலே சாதி எப்படி வேரோடு அறுத்தெறியப்பட்டது என்ற ஒரு நடைமுறை சாத்தியத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாம் ஏற்படுத்திய அந்த மாபெரும் புரட்சி உங்களுக்கு விளங்கும். பெண்ணடிமைத்தனம், பெண்களை உயிரோடு புதைத்த அந்த காலத்திலே பெண்கள் விடுதலை மார்க்கமாக இஸ்லாம் எழுந்தது என்று சொன்னால் அது இந்த திருமறையும் நபியுடைய வழிகாட்டுதலும் இறைவனுடைய வழிகாட்டுதல் எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அந்த வரலாற்றுக்குள் சென்று நீங்கள் படிக்க முடியும். எனவே இறைவன் வழிகாட்டினான், அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினான். அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் இறைவனுடைய பெருங்கருணையை பாருங்கள். அவன் உலகத்தில் வாழக்கூடிய தன்னை கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமையும் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை பழக்குகிறான். தொழுகை என்பது என்ன? காலையில் எழுந்ததும் ஒரு குழந்தை அம்மாண்டு அழும். பிள்ளைக்கு முதல்ல எழுந்ததும் அம்மாவை தான் தேடும். அம்மா இல்லை, அப்பா இருந்தாருன்னா சமாளிக்க முடியாது குழந்தைய. அம்மா வந்தா தான் அந்த அழுகை நிற்கும். சாச்சி இருக்காங்க, சாச்சா இருக்காரு, அண்ணன் இருக்காரு, நல்லவப்பா இருக்காரு, எல்லாம் இருக்காரு. அம்மா எங்கே? அம்மா வந்தால்தான். ஒரு குழந்தை எழுந்ததும் தாய்மடியிடம் சரணடை வேண்டும். ஒரு தாய் எழுந்ததும் தன்னுடைய குழந்தையைத்தான் தேடுவாள். பிள்ளையை நெஞ்சோடு அணைக்காதவளை அந்த நாளின் விடியல் அவளுக்கு இல்லை.
எனவே ஒரு தாய் தான் நேசிக்கின்ற குழந்தையை எழுந்ததும் அணைத்துக் கொள்கிற போல தன்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களை காலை எழுந்ததும் இறைவன் அழைத்து என்னை சரணடையுங்கள் என்று பணிக்கிறான், பயிற்றுவிக்கிறான், பழக்குகிறான். இறைவனுடைய பெருங்கருணை, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. என்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களே, உங்களுக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன், வாருங்கள் என்று அழைத்து தொழுகையிலே ஒரு சேர வரிசையிலே நிறுத்தி பழக்குகிறான். கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு அரங்கில் இருக்கிறோம், குழந்தை நம்மை விட்டு வெளியே போச்சுன்னா அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் தேடுவாங்க. குழந்தை எங்கேயாவது நின்றுனா அம்மா நின்று அம்மா பார்த்துக்கப்பாங்க. குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்துட்டு போமா அப்படின்னு. அம்மாவையும் வேலை இருந்தாலும் குழந்தை இருக்கான்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? எனவே ஃபஜ்ர் என்ற அதிகாலை தொழுகைக்கு அழைக்கின்ற இறைவன் அப்படியே அடியார்களை விடுகிறான். அவன் பல்வேறு பணிகளிலே பறந்து செல்லும் போது லுகர் என்ற தொழுகையிலே மீண்டும் அழைக்கிறான், அரவணைக்கின்றான். அசர் என்ற தொழுகையை மீண்டும் அழைக்கிறான், அரவணைக்கிறான். மக்ரிப் என்ற தொழுகையை மீண்டும் அழைக்கிறான், அவனுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறான். இசா என்ற தொழுகையை மீண்டும் அழைக்கிறான், மீண்டும் அவனுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, இந்த ஒரு ஆண்டு, கடந்த ஆண்டு அல்ல, 1447 ஆண்டுகளாக உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள், ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் இந்த 5 வேளை தொழுகையை தொழுது கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் உயிர் பிரியும் வரைக்குமாக. எனவேதான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறான். கடவுள் அவனை பயிற்றுவிக்கிறான். என்னை சரணடையுங்கள், என்னிடம் நீண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு வழங்கிய இந்த வழிகாட்டுதல்களை. எனவே தொழுகை என்பது சாதாரணம் அல்ல, அது மானக்கேடான செயல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது. இப்படி ஒரு தொழுகை பயிற்சி தினமும் என்றால், படைத்தான், வழிகாட்டினான், தூதர்களை அனுப்பினான், ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினான், தினமும் 5 வேளை பயிற்சி கொடுத்தான். இதுவெல்லாம் போதாது என்று சொல்லித்தான் மாதம் 30 நாட்கள் நோன்பு வைத்து ஒரு பயிற்சியை கொடுக்கிறான். இறைவனுடைய பேரிலே அல்லாஹ் என்று நாங்கள் அழைக்கிறோம். அது இறைவன் என்று சொல்லலாம், அதை கடவுள் என்று சொல்லலாம், எப்படி சொன்னாலும் காட் என்று சொன்னாலும் ஒரே இறைவனைத்தான் குறிக்கும். எனவே இந்த ஒரே இறைவனை வணங்குவதற்கு, இந்த உலகத்திலே எல்லோரும் ஒரே இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிகாட்டுதலையும் இந்த பயிற்சி நெறிமுறைகளையும் இறைவன் வழங்குகிறான். இந்த தொழுகை மட்டுமல்ல, இந்த பயிற்சியிலே இறைவனுடைய அந்த காட் என்ற பெயரை போல அவனுக்கு 99 சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பெயர் ரக்கீப், கண்காணிப்பாளர், எக்ஸாமினேசர் மாதிரி. நோன்பு வைக்க சொல்லி 30 நாட்களும் அவனே கண்காணிக்கின்றான், அவனே உணவளிக்கின்றான். என்ன கண்காணிப்பு? பொய் பேசாதே, புறம் பேசாதே, அடுத்தவரை நீ துன்புறுத்தாதே, ஆபாசமாக நடந்து கொள்ளாதே, லஞ்சம் வாங்காதே, தீய காரியங்களில் ஈடுபடாது என்று ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் மாதம் 30 நாட்களும் ஆண்டுதோறும் பயிற்சி. வெறும் பட்டினி இல்லை, வெறும் பசி இல்லை, நோன்பு வைத்துக் கொண்டு யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணுவதையும் பருகுவதையும் விட்டுவிடுவதில் இறைவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. எனவே ஒரு நாளைக்கு 5 வேளை பயிற்சி, ஆண்டுக்கு 30 நாள் பயிற்சி, இப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்க போய்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடான ஒழுக்க வரம்புள்ள ஒரு சமுதாயமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை உங்களுக்கு வழங்கினான் அல்லவா, அதற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த ரமலான் நோன்பு. தொடக்கத்திலே இந்த நிகழ்விலே திருமறை வசனத்தை ஓதி காண்பித்த அன்பு நண்பர் சையது இப்ராஹிம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அந்த தொடங்குகின்ற அந்த வசனத்தை அவர் ஓதி காட்டினார். ஏன் இந்த நோன்பு? கடவுள் விளக்குகிறான் இந்த நோன்பு எதற்காக என்று. எதற்காக? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்காக நோன்பு எதற்கு கடமையாக்கப்பட்டது? அது திருமறை இறைவன் பதில் சொல்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்ற ஒற்றை வரியில் முடித்து விடவில்லை. இது எப்படிப்பட்ட குர்ஆன் என்று சொன்னால், இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு வழிகாட்டியாக வந்த வேதம். இந்த குர்ஆன் தான் மனித குலத்திற்கு வழிகாட்டி, இது முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி அல்ல. எனவேதான் வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடை என்று திருமறை பதிவு செய்கிறது. இந்த திருமறை பதிவு செய்வது ஒரே இறைவன் என்று சொன்னால் ரஹ்மத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை, ரஹ்மத்துல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்று இறைவனை சொல்கிறார். ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் உலக மக்கள் அனைவருக்குமான கடவுள். நபிகள் நாயகம் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். எனவே நபிகள் நாயகம் உலக மக்கள் அனைவருக்குமானவர், இறைவன் உலக மக்கள் அனைவருக்குமானவன்.
என்று சொன்னால் இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்குமான வந்த வேதம். எனவே இந்த வேதத்தை இறைவன் அருளி இருக்கின்றான். திருமறை சொல்கிறது. எதற்காக இந்த நோன்பு? இந்த குர்ஆனை உங்களுக்கு அருளியதற்காக. இந்த குர்ஆன் மனித குலத்திற்கு அருளாக வந்த வேதம். அது முதலாக தன்னை குறித்து குர்ஆன் சொல்கின்ற அறிமுகம். பையின்னா, தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்கிறது. திருமறை தருகின்ற விளக்கம் என்ன விளக்கம்? நீங்கள் எல்லாம் இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம். அரபு மொழியில இருக்குது. இங்க ஐயா தமிழறிஞர் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, தமிழ்ல எவ்வளவு இருக்கு என்ன அப்படின்னு. குர்ஆன் அரபி மொழியில ஏன் இறங்கியது என்று சொன்னால் அந்த மொழியின் சிறப்பினால் அல்ல. நபிகள் நாயகம் அரபு நாட்டில் இருந்தார்கள். நபிகள் நாயகத்திற்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அவர் பேசிய மொழி என்பதனால் அது திருமறை குர்ஆன் அரபுல இருக்கு. எனவே அதை நாங்கள் தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிறோம். எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. எனவே குர்ஆன் நீங்கள் வாசிக்கலாம். சகோதர சமுதாய சொந்தங்கள் தமிழார்த்தத்தை நீங்கள் படிக்கலாம். எனவே இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்குமானது. விளக்கத்தை, தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்கிறது. ஒரு வேதத்தில் என்ன இருக்கும்? ஒரு வேதம் எப்படி வழிகாட்டும் என்றால் அந்த மார்க்க சம்பிரதாயங்களை, சடங்குகளை பேசக்கூடியதாக தான் இருக்கு வேதம் என்பது. ஆனால் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி பேசல. இன்னும் சொல்வதானால் வழிபாடுகளை பற்றி பேசுகின்ற வசனங்கள் மிகவும் குறைவு. வாழ்வியலை பற்றி பேசுகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வியப்பாக இருக்கும். தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இது குர்ஆனுடைய ஒரு வசனம். நீங்கள் நீதி செலுத்துங்கள். அது பெற்றோருக்கோ உற்றோருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதி செலுத்துங்கள். இது ஒரு வசனம். இப்படியெல்லாம் நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா இந்த அறிவுரையும் இந்த வழிகாட்டுதலும் தான் நிரம்பி கிடக்கின்றன. எனவே குர்ஆன் ஒரு தெளிவான ஒரு விளக்கம். மூன்றாவது சொல்கிறது, இந்த குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்ட வந்த வேதம். இது உண்மை எது, பொய் எது என்பதை பிரித்து காட்ட வந்த வேதம். மெய்யும் பொய்யும் எது என்பதை அறிவித்து தந்த வேதம். மனிதகுலம் எது உண்மை எது பொய் என்று அறியாமல் இருந்த காலத்திலே, சத்தியம் எது அசத்தியம் எது என்று அறியாமல் மூச்சு திணறி நின்ற காலத்திலே வழிகாட்ட வந்த, உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்ட வந்த வேதம். அப்படி என்ன உண்மையை குர்ஆன் பேசுகிறது? எது சரி எது தவறு என்று சொல்கிறது என்று சொன்னால் ஹலால் ஹராம் என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் கேட்கலாம், ஹோட்டல்ல ஹலால் போட்டிருக்கோம். ஹலால் என்னாலே ஹோட்டல் சம்பந்தப்பட்டது நம்ம வழங்கி வச்சிருக்கோம். தவறு. ஹலால் என்பது ஆகுமானதாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது, விலக்கப்பட்டது. எதுவெல்லாம் ஆகுமானது? இறைச்சி மட்டும் இல்லை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த இறைச்சி மட்டும்தான் ஹலால் செய்யப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஹலால் என்பது ஒவ்வொரு அலுவலகத்திலும் பதிக்கப்பட வேண்டியது. நேர்மையாக நான் சம்பாதித்தால் அது ஹலால், லஞ்சம் வாங்கினால் அது ஹராம். மனைவியுடன் இல்லற வாழ்வில் ஈடுபட்டால், மனைவியை பார்த்து மகிழ்ந்தால் அது ஹலால், பிற பெண்களை ஏறெடுத்து பார்த்தால் அது ஹராம். இது எல்லாவற்றிலும் ஹலால் ஹராத்தை சொல்கிறது இஸ்லாம். சத்தியம் எது, அசத்தியம் எது, பொய் எது, உண்மை எது, இது எல்லாவற்றையுமே இவன் பிரித்து காட்டுகிறான். இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆன் மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்தது, தெளிவான விளக்கத்தை கொண்டது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்ட வந்த இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதற்காகத்தான் இந்த ரமலான் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்கின்றான், உங்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டினான் அல்லவா, வழியறியாதவர்கள் நின்றவர்களுக்கு வழிகாட்டினான் அல்லவா, அதற்காக லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அலா துகப்பிரல்லாஹ அலா மா ஹதாக்கும், இறைவனுடைய மேன்மையை போற்றி புகழ்வதற்குமாகவே இந்த ரமலான் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நேர்வழி முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிறது? இந்த இறைவன் மட்டும் இந்த நேர்வழியை அகழவில்லை என்று சொன்னால், மதுவை இஸ்லாம் தடை செய்யவில்லை என்று சொன்னால், எத்தனை முஸ்லிம்கள் குடிகாரர்களாக இன்றைக்கு இருந்திருப்போம். எங்களை எல்லாம் அந்த அருவருப்பான நாற்றமிக்க அந்த பானத்திலிருந்து எங்கள் உதடுகளை காத்த இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த நன்றி திருநாள் தான் இந்த பெருநாள். யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்களுக்கு மது ஹராம் இல்லை என்று சொன்னா எத்தனை முஸ்லிம்கள் குடித்துட்டு வீதியில கிடப்போம், ஆடை அவிழ்ந்து போனவர்களாக, மிருகங்களைப் போல. இத்தனை ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இந்த மது என்ற பானத்திலிருந்து தடுத்து நிறுத்தினான இறைவன். அந்த நேர்வழிக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முஸ்லிம்கள் குடிக்கிறாங்கன்னா முஸ்லிம் பேருத்தம் குடிக்கிறான், ஆனால் உண்மையான தொழக்கூடிய முஸ்லிம் மதுவின் வாடையை கூட நுகர மாட்டான்.
இன்னைக்கு மதுவிலிருந்து ஒருத்தனை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது. ஆனால் முஸ்லீமாக பிறந்தாலே நீ மதுவிலிருந்து விலகி விடலாம். முஸ்லீமாக நீ வாழ்ந்து விட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த மது என்ற அந்த பெருந்தீமையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். இறைவன் சொல்கின்றான். வட்டி என்ற ஒரு பெரும் கொடுமை இஸ்லாத்தில் தடுக்கப்படவில்லை என்று சொன்னால், ஹராமாக்கப்படவில்லை என்று சொன்னால், எத்தனை குடும்பங்களில் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டு இருப்போம். எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வட்டியிலே மூழ்கி அந்த புதைகுழியிலே சிக்கி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் நஷ்டத்தில் ஆழ்ந்திருப்போம். அப்படி வட்டி என்ற அந்த பெரும் தீமையில் இருந்து, அந்த பொருளாதார புதைகுழியில் இருந்து எங்களை இறைவன் மீட்டெடுத்திருக்கின்றான் அல்லவா? அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக, அதற்கு நேர்வழி காட்டியதற்காக, அதற்காக இந்த குர்ஆன் அருளியதற்காக, அதற்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலான், இந்த பெருநாள். அந்த வட்டியிலிருந்து எங்களை காப்பாற்றுறது மட்டுமில்ல, அந்த வட்டி என்ற அந்த பெருந்தீமையிலிருந்து உங்களை மீட்டெடுத்தது மட்டுமில்லாமல், யாசகம் கேட்கக்கூடிய இழிவான சமுதாயமாக இல்லாமல் கொடுக்கக்கூடிய பெரும் கொடை சமுதாயமாக மாற்றி இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு முஸ்லிமும் பெருங்கொடையாளன். தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து அவன் கணக்கிட்டு 2.5 விழுக்காடு ஏழைகளுக்கு அவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை அறமாக, கடமையாக வைத்தது. அறிவுறுத்தலாக அல்ல, வழிகாட்டுதலாக அல்ல, இது கடமை. எனவே அறத்தை கடமையாக கொண்டதை, ஈகையை பெருங்கடமையாக கொண்டு ஈகையை ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய ஈகை திருநாள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், ஈகை சமுதாயத்தை உருவாக்கிய ஒரு பெரும் பாக்கியம். அதற்கு நன்றி செலுத்துங்கள். எவ்வளவு கோடி ஒரு பெருநாளைக்கு, ஒரு தீபாவளிக்கு, ஒரு பொங்கலுக்கு, ஒரு புத்தாண்டுக்கு எத்தனை கோடி மது விற்பனை நடக்கும். ஆனால் ஒரு பெருநாளைக்கு எத்தனை கோடி ஜகாத் விநியோகம் ஆகிறது. பல்லாயிரம் கோடி ரூபாய்களை நாங்கள் தானமாக வழங்க வேண்டும். குடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. கொண்டாட்டங்கள் என்பது ஏழைகளை, அரவணைத்தவர்களை அவர்களுக்கு வாரி வழங்குவதுதான் இந்த பெருநாள். இப்படியெல்லாம் இறைவன் எங்களை வட்டியிலிருந்தும் யாசகம் கேட்கக்கூடிய இழிநிலையிலிருந்தும் காப்பாற்றி கொடுக்கின்ற கொடையாளியாக மாற்றினான் அல்லவா? அதற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பெருநாள். சாதிய அழுக்குகளிலே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், சாதியின் பெயரால் ஒருவனை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு வீதியின் வழியாக செல்ல முடியாது, திருநள்ளாறாகட்டும், திண்ணியத்திலே ஒரு பட்டியலினத்தவர் மீது வாயிலே மலம் திணித்ததாகட்டும், தொட்டியில மலம் கலக்கக்கூடிய அவலம், இன்றைக்கும் சாதி அழுக்குகளிலிருந்து அறுத்தெறிய முடியாமல் சாதியை அரித்தெழுந்து விட வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பேர் இயக்கத்தை கட்டி எழுப்புகிறார்கள். சாதியை ஒழித்துவிட வேண்டும் என்று இந்த உலகம் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே சாதிய அழுக்குகள் அவரை விட்டு நீங்கி விடுகின்றன. எனவேதான் தந்தை பெரியார் சொன்னார், சாதிய அழுக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால், இன இழிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமே நன்மருந்து என்று சொன்னால், உங்களுடைய சாதிய அழுக்குகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியால் நீங்கள் உயர முடியாது, அரசியல் அதிகாரங்களினால் நீங்கள் சாதியை நீங்கள் ஒழித்துவிட முடியாது. நீங்கள் நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும், நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால், ஒரு புனிதமான இடத்திற்குள் சொன்னால் அங்கேயும் கழுவி விட்டு விடுவார்கள். நீங்க எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த குலத்தில் இருந்து பெண் தர மாட்டார்கள். இந்த சாதி அழுக்குகளிலிருந்து உங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால், தந்தை பெரியார் சொல்கிறார், இந்த சாதி அழுக்குகளிலிருந்து உங்களை களைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அடுத்த 2 நிமிடங்களில் அவனிடமிருந்து சாதி அருந்து போகிறது என்று. இங்கே தமிழறிஞர் அவர்கள் தமிழிலே மிக அழகாக உரையாடினார்கள், சொன்னார்கள், இந்த மேடை தமிழ் மேடை என்று சொல்லி காட்டினார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நாங்கள் எல்லாம் ஏன் தமிழில் பேர் வைக்கவில்லை? தமிழுக்கு நெருக்கமானவர்கள், நோன்பு என்று தூய தமிழிலே சொல்லக்கூடியவர்கள், பசியாரி விட்டீர்களா என்று எங்கள் பகுதியிலே கேட்போம். நிறைய தமிழ் சொற்களை கொண்டவர்கள், இந்த மண்ணுக்கும் மொழிக்காகவும் பாடுபட்டவர்கள், பல்லாயிரம் தமிழ் சொற்களை, தமிழ் அறிஞர் சொற்களை, அறிவு சொற்களை தந்த மனைவி முஸ்தபா போன்ற தமிழறிஞர்களை கொண்ட சமுதாயம். ஆனா என்ன அப்துல் காதர், அத்தாவுல்லா, அமீன், ஏன் இப்படி நீங்க பேர் வைக்கிறீங்க? என்னப்பா நீங்க இந்த மண்ணில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் என்ன தனி பேரு? நீங்க என்ன அரபு நாட்டில இருந்தா வந்தீங்க, இந்த மண்ணில் தானே இருந்தீங்க, உங்களுக்கு ஏன் தனி பேரு என்று கேட்டால், நீங்கள் எந்த பேரை சொன்னாலும் அந்த பேருக்குள்ள போய் ஜாதியை தேடக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. நீங்க செட்டிநாடா அந்த உணவு கேட்டால செட்டியாரான்னு சொல்லிட்டான்ற பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் உங்க பேரை சொன்னா சாதியை கண்டுபிடிக்க முடியாது. உங்க அப்பா பேர் என்ன, அதுல சாதியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்பான். இல்ல உங்க தாத்தா பேர் என்ன, அதுல சாதியை கண்டுபிடிக்க முடியுமா பார்ப்பேன். இல்ல உங்க ஊர் என்ன என்று.
ஆனால் முகமது அமீன் என்று பெயர் வைத்து விட்டால் என்னிடம் நீ எந்த சாதியையும் நீ தேட முடியாது. சாதியை என்னுடைய பெயரிலே அடியோடு அறுத்தெறிந்த மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் முஸ்லிம் பேர் வச்சோன்னா அவன் ஜாதி இல்லை, அவன் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே மனித குலத்தினுடைய அங்கமாக அவன் மாறிவிடுகிறான், உலக குடிமகனாக அவன் மாறிவிடுகிறான். எனவே இந்த சாதிய ஏற்ற தாழ்வுகளில் இருந்து, வேறுபாடுகளில் இருந்து உங்களை காத்த அந்த இறைவன். அதனாலதான் நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இரத்தத்திலே ஊர்னது சாதிய உணர்வுகள், இன உணர்வுகள், மொழி உணர்வுகள், நாட்டு உணர்வுகள், இதெல்லாம் இருக்கும். இந்தியன் என்ற அந்த உணர்வு எனக்கு இருக்கும். தமிழ் மொழி என்னை ஈர்க்கும். என்ன நம்ம ஆளா, எங்க போனாலும் அந்த பேச்சு நம்ம ஆளா என்று. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிங்கள். இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஈரான் தன்னந்தனி நாடாக நின்று ஒரு பெரும் உலக வல்லரசு, வல்லாதிக்க நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவையும், வல்லாதிக்கத்துடைய கைக்குழந்தையாக இருந்து உலகை ஆட்டி படைக்கின்ற மிகப்பெரிய 4வது ராணுவத்தை வைத்திருக்கின்ற இஸ்ரேலையும் எதிர்த்து நிற்பது என்பது ஒரு மாத காலமாக தாக்குப்பிடித்து அவர்களை மூச்சு திணற அடிக்கிறது ஈரான் என்று சொன்னால் அது சாதாரணம் அல்ல. கற்பனையை பண்ண முடியல. உலகம் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு வல்லாதிக்க நாடு என்று சொன்னார்கள், எங்களை நீங்கள் அயன் டோமை நெருங்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த வல்லாதிக்க நாடுகளை இன்றைக்கு துவம்சம் செய்திருக்கிறது ஈரான். இப்போ ஒரு பரப்புரை பண்றாங்க. அவங்கெல்லாம் ஷியாக்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அரபு நாடுகள்லாம் சன்னிகள், பலஸ்தீன சன்னி, நாங்கள் எல்லாம் சன்னிகள், ஈரான் ஷியா. அப்ப இந்த ஜாதி உணர்வு என்ன எங்க போய் சேர்த்திருக்கணும்? அரபு நாட்டோட என்ன சேர்த்திருக்கணும், கத்தாரோடு சேர்த்திருக்கணும், குவைத்தோட சேர்த்திருக்கணும், துபாயோட சேர்த்திருக்கணும், பஹ்ரைனோட சேர்த்திருக்கணும். ஆனால் நீ சன்னியாக இருந்தாலும் அந்த இன உணர்வு, அந்த சாதிய உணர்வு, அந்த பற்றை விட நாங்கள் சாதியின் பக்கம் நிற்பதில்லை, நீதியின் பக்கம் இருக்கிறோம். எனவேதான் ஷியாவாக இருந்தாலும் ஈரானின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். இந்த சாதி உணர்வு இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கான அடையாளம். அவர்கள் ஷியாக்கள் தான், ஆனால் சன்னிகளான பலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்கிறான். அங்கே வந்து ஷியா சன்னி என்பது அங்கே சாதிய உணர்வாக இல்லை, நீதிய உணர்வாக இருக்கிறது. எனவே இஸ்லாம் சாதியின் பக்கம் அல்ல, நீதியின் பக்கம். எனவேதான் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களுடைய கொள்கை சகோதரர்களாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஈரான் பக்கம் நிற்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஷியாக்களாக இருந்தாலும் நீதிக்காக போராடக்கூடிய உங்களுடன் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இஸ்லாத்தில் சாதிய அந்த இன உணர்வு, மொழி உணர்வு, இதையெல்லாம் தாண்டிய நீதி உணர்வு வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதைத்தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருந்த அந்த யுத்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய தலைவர் போய் ஈரான் சேர்ந்த தலைவரை சந்தித்து இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஈரான் உயர் தலைவருடைய அவருடைய பிரதிநிதி இன்றைக்கு சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஒரு பெரும் பொருளாதார தடை விதித்து ஒரு நாட்டை அரபு நாடுகள் எல்லாம் கைவிட்ட பிறகு தன் சொந்த பலத்தினால ஒரு வீட்டில் குடும்ப தலைவன் இழந்துட்டாலே அந்த குடும்ப நிலை குலைஞ்சு போயிடும். ஒரு நாட்டினுடைய உயர் தலைவனை இழந்த பிறகும் ஈரான் இன்றைக்கு பேராண்மையுடன் நின்று ஏன் இந்த போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஒற்றைமயமாக்கி விட வேண்டும், வல்லாதிக்க நாடாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அகண்ட இஸ்ரேலை கொண்டு வர வேண்டும் என்று பலஸ்தீனத்திலே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நசுக்கி கொன்ற அந்த பேர் அவலத்திற்கு, அந்த பெரும் அபகரிப்புக்கு ஐநா மன்றமும் உலக சர்வதேச மனித உரிமை மன்றம் சொல்கின்ற ஜெனோசைடு, அது இனப்படுகொலை என்று சொல்கிறது. உலக நாடுகளிலுடைய தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள் நெத்தன்யாகு ஒரு சர்வதேச போர் குற்றவாளி. அந்த போர் குற்றவாளி உலகத்தினுடைய பெரும் அராஜகம் புரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த நீதிக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் கட்டளையாகவே சொல்கிறது. நீங்கள் நீதி வழங்குங்கள், நீங்கள் நீதியின் பக்கம் நில்லுங்கள். அது உங்களுடைய பெற்றோருக்கோ உற்றோருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி. அதே திருக்குர்ஆன் தான் சொல்கிறது, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். அசத்தியம் அழிந்து தீரணும்னா சத்தியம் வந்தாகணும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் என்றால் தர்மம் வர வேண்டும். இந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், இந்த நீதியை நிலைநிறுத்த வேண்டும். இந்த நீதியை நிலைநிறுத்தினால்தான் அமைதி நிலை வரும். நீதி இல்லாத உலகத்திலே அமைதி இருக்காது.
எனவே நீதி நிலைபெற வேண்டும் என்று சொன்னால் அமைதி நிலைபெற வேண்டும். அமைதி இருந்தால்தான் இணக்கம் மேலோங்கும். இணக்கமும் அமைதியும் இருந்தால்தான் அங்கே பாதுகாப்பு இருக்கும். இது எல்லாம் தான் இந்த நோன்பு திருநாள் உலக முஸ்லிம்களுக்கு பெரும் செய்தியாக, பெரும் கடமையாக சொல்லித் தருகிறது. எனவே இது வெறும் பட்டினி அல்ல, பசி அல்ல. இறைவன் படைத்தார், வழிகாட்டினான், தூதர்களை அனுப்பினான், வாழ்ந்து காட்டிய சமுதாயத்தை தந்தான். இதெல்லாவற்றையும் விட தொழுகை பயிற்சியை தந்தான், ரமலான் என்ற இந்த 30 நாள் பயிற்சியை தந்தான். இவை எல்லாவற்றையும் தந்துவிட்டு திருக்குரான் என்ற அந்த வழிகாட்டுதலை தந்ததற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள். இந்த குரான் இந்த உலகத்திற்கு அருட்கொடை, இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல மனித சமுதாயத்திற்கு பெரும் கருணையாக இருக்கிறது. எனவே இந்த கருணையின் மார்க்கத்தை, அன்பின் மார்க்கத்தை, நீதியின் மார்க்கத்தை நீங்கள் நெருங்கி வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் இது போன்ற உரையாடல் களங்கள் தொடர வேண்டும். அதற்கான ஒரு அழகிய முன்னெடுப்பு தான் இந்த ஈகை திருநாள். இதயங்களை இணைப்போம். நாம் எல்லாம் சகோதரர்களாக நம்முடைய இணக்கத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த ஈத் மேடைகள் பயன்படட்டும். வந்திருந்தவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கும்.